குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் ஒரு நியூட்ரலாக, நான் நேற்றே சொல்லியிருந்தேன், மார்க்கெட் நியூட்ரலாக ஒரு 10லேருந்து 20 பாயிண்ட்டு கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்படி தான் ஓப்பன் ஆச்சு. ப்ளஸ் 10 பாயிண்டில் தான் நிஃப்டி 50 ஸ்பாட் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் வந்து வெறும் 2 பாயிண்ட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ ரொம்ப ஃப்ளாட்டு, பட் பாசிட்டிவ், அவ்வளோதான். ஒரு பாயிண்ட்டுனாலும் பாசிட்டிவ் தானே, அதனால் பாசிட்டிவ். ஸோ மார்க்கெட்டில் நம்ம சண்டே பார்க்கும்போது 79 பாயிண்ட்டு கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவில் தான் இருந்தது. ஏன் அப்போது மார்க்கெட்டில் இறங்குச்சு அப்படின்னா, மார்க்கெட்டில் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் தான் எல்லாத்துக்கும் காரணம். பிரெண்ட் க்ரூட் ஆயில் பாருங்கள், காலையில் ஓப்பன் ஆனது $83 மேலே தான் ஓப்பன் ஆச்சு. காலையில் ஓப்பன் ஆகும்போது அதுக்கப்புறம் 84.94லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ இந்த 95 இப்போ வந்து ஹைன்னு நினைக்கிறேன். நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகிற வரையும் அது 85 தொடலை, 84-90 அந்த ரேஞ்சஸ்லேயே இருந்தது. ஸோ மார்க்கெட்டில் பிரெண்ட் க்ரூட் ஆயில் திடீர்னு விலை ஏறினது தான் ஒரு ரீசன். அதனால தான் நம்ம மார்க்கெட்டு பெரிய லெவலில் போக முடியல, உண்மையை சொன்னால். பட் வேர்ல்டு மார்க்கெட்டை பார்க்கும்போது இன்றைக்கி பாருங்கள், நிக்கி அவன் ஃபஸ்ட் கிளாஸாக ஏறி இருக்கான். 1363 பாயிண்ட்டுக்கிட்ட நிக்கி ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சவுத் கொரியன் மார்க்கெட்டு அவங்க மார்க்கெட்டும் ஃபஸ்ட் கிளாஸாக ஏறி இருக்குது. 40 பாயிண்ட், இது ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து 40 வந்து நிற்கிது. US டாலர் அதே ரேஞ்சஸில் இருக்குது. ஏன் இன்றைக்கி ஜாப்பனீஸும் காஸ்பியும் ஏறி இருக்குது? ஜாப்பனீஸ் பாருங்கள், பெரிய லெவலில் ஏறி இருக்கான். ஜாப்பனீஸில் அந்த டோக்கியோ எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் அட்வான்ஸ் டெஸ்ட்டு, இந்த மாதிரி சிப்பு மற்றும் எலக்ட்ரானிக் ஸ்டாக்ஸ்லலாம் இன்றைக்கி பையிங் ப்ரெஷர் பயங்கரமாக இருந்தது. சவுத் கொரியாவில் இந்த சாம்சங் சிப் மேக்கர் செக்டர்லலாம் அதிகப்படியான பையிங் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்தது. ஏஐ மற்றும் செமிகண்டக்டர் தீமில் இன்னும் ஸ்ட்ராங்கான பையிங் இருக்குது அப்படின்ற மாதிரி முதலீட்டாளர்களை நம்பி முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி நிக்கியும் காஸ்பியும் பெரிய லெவலில் ஏறி இருக்குது. அது இல்லாமல் யூஎஸ் ரேட் ஹைக் ஃபியர் குறைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் யூஎஸ் ஜாப் டேட்டா பலவீனமாக வந்ததுனால ஃபெட் ரிசர்வ் உடனடியாக ரேட் உயர்வை அந்த உயர்த்தப்பட வேண்டியதை குறைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மார்க்கெட் நம்புது. ஸோ க்ரோத் ஸ்டாக்ஸ் மற்றும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் பாசிட்டிவ் சிக்னல் இருக்கிறதுனால நிக்கியும் இந்த காஸ்பியும் இன்றைக்கி ஏறி இருக்குது. அப்படி இருக்கையில் இந்தியாவில் மட்டும் ஏன் ஏறலை அப்படின்னா, இந்தியாவில் மெயின் ப்ராப்ளம் என்ன? நம்ம அந்த சொன்னமே பிரெண்ட் க்ரூடு அவன் பாருங்கள் 83லேருந்து 85 இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருந்தால் மார்க்கெட் நெகட்டிவாக தான் இருக்கும், பர்டிகுலராக இந்தியன் மார்க்கெட். பத்தாவதுக்கு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து பயங்கர வீக்னஸ். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பாருங்கள், நான் பார்க்கும்போது 119 120 இருந்தது. அந்த 3.25 மேலே கண் கட்டி வித்தையில் வந்து ஒரு 50-60 பாயிண்ட்டு குறைஞ்சிருக்கு லாஸஸில் இருந்து. மற்றபடி பேங்க் நிஃப்டி வீக்னஸாக தான் இருந்தது. இன்றைக்கி எஸ்பிஐயில் பயங்கர வீக்னஸ். ஏன் பேங்க் நிஃப்டியெல்லாம் விழுது அப்படின்னா, கடந்த வாரத்துலலாம் நல்ல ஹை போயிட்டு இப்போ ரேஞ்சஸ் நல்ல ஒரு டாப்பில் இருக்குது. அது இல்லாமல் எஸ்பிஐ ரிசல்ட்டு நிஜமாலுமே நல்லா தாங்க இருக்குது. ஆனால் ஏன் மார்க்கெட்டில் போட்டு அதை சாத்தினானுங்கன்னு தெரில இன்றைக்கி. ஸோ பேங்க் நிஃப்டி வீக் ஆனது காரணம் பிஎஸ்சி பேங்க்கெல்லாம் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வந்ததுனால தான் இன்றைக்கி மார்க்கெட்டால் ஏறவும் முடியல, இறங்கவும் முடியல, அந்த மாதிரி தான் இருந்தது. எஃப்ஐஸ் வந்து அக்ரெசிவ் பையிங் சைடில் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்ன ஒன்று, பெருசாக வாங்கலை, பட் பையிங் சைட்லேயே கண்டினியூஸாக இருக்கிறாங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ்லேயே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி பாருங்கள், நிஃப்டி 50 13 தான் 13 பாயிண்ட்டு தான் ஏறி இருக்குது. இவன் சென்செக்ஸு 42 பாயிண்ட் ஏறி இருக்கான். அதுவும் இந்த 13 பாயிண்ட் எப்போ ஏறிச்சுன்றீங்க? அந்த 3.25லேருந்து அந்த 3.40 அதுக்குள்ளே தான் ஏறிச்சு. அதுக்கு முன்னாடி 13 பாயிண்ட் மைனஸ்ன்னு இருந்தது மார்க்கெட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. மார்க்கெட்டில் நான் சண்டே சொன்ன மாதிரியே பிரெண்ட் க்ரூட் ஆயில் தாங்க டிசைட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அதுதான் டிசைட் பண்ணியிருக்கு. காலையில் பெரிய லெவல் கேப் அப்பும் இல்லை, கேப் டவுனும் இல்லை, ஃப்ளாட்டு. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் இல்லை. நல்ல பாசிட்டிவில் இருந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் திடீர்னு $85 போயிடுச்சு. ஸோ அது மார்க்கெட்டுக்கு நெகட்டிவு. அதனால தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அவன் இன்றைக்கி போன ஹையே
அந்த நிஃப்டி 50 போனால் அவன் போன ஹை பாருங்கள் இன்றைக்கி இது 24,618 அவன் போன ஹை இது. அவன் போன லோ வந்து 24,510. ஸோ இதில் ஒரு 90, அதில் ஒரு 20. ஸோ 100 பாயிண்ட்டு 110 பாயிண்ட்டுக்கு தான் இன்றைக்கி மார்க்கெட்டு. 110 பாயிண்ட்டு மார்க்கெட் கொஞ்சம் வேகமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் இன்றைக்கி வந்தது. சாரி, இது இன்றைக்கி போன இது தான் நல்லா மேலே போயிட்டு அப்படியே ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஏன்னா நான் நேற்றே சொல்லியிருந்தேன் 24,600 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு. அங்கேருந்து மறுபடியும் ரிஜெக்ட் ஆச்சு. இன்றைக்கி மட்டுமே இந்த 24,600 எத்தனை வாட்டி மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு பாருங்கள். இங்கே இது ஃபஸ்ட்டு கேண்டில் 1 2 3 4 5 6 6-7 வாட்டி அந்த 24,600 அவனால் கட் பண்ணவே முடியல. ஏன்னா ஸ்ட்ராங்கான பையரும் வரல, அதே மாதிரி கீழே 24,550 உடைக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான செல்லரும் வரல மார்க்கெட்டில். ஸோ ஒரு இழுபறி நிலைமையில் தான் இன்றைக்கி மார்க்கெட் இருந்தது. கொஞ்சம் வேகமாக இருந்தது, அவ்வளோதான். இன்றைக்கி நாள் முழுக்கவே நான் சொன்ன இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்குள்ளே தான் மார்க்கெட்டு அந்த இடத்துலையே ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே சுற்றிக்கிட்டு இருந்து. காரணம் என்ன? ரெண்டு பக்கமும் சம ஈக்குவலாக பையர்ஸும் இல்லை, செல் பண்ணுறதுக்கு செல்லர்ஸும் இல்லை. இதனால தான் மார்க்கெட் எந்த ஒரு டைரெக்ஷனும் போகாமல் அதே இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டோட்டலாக பார்த்தா ஒரு 13 பாயிண்ட்டுக்கு தான் இவ்வளோ அக்கப்போரு. ஆனால் இந்த 13 பாயிண்ட்டுக்காக இன்றைக்கி எத்தனை பேர் லட்சக்கணக்கில் விட்டுருப்பாங்க, லாஸ் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்ம மார்க்கெட்டில் இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்ட்லலாம் மாட்டிக்கிட்டா சிக்கி சின்ன பின்ன ஆகிடும் அப்படின்றது இதுதான். ஸோ மார்க்கெட்டுக்கு இறங்கிறதுக்கு காரணம், ஏற முடியாத காரணம் பிரெண்ட் க்ரூட் ஆயில் தான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பிரெண்ட் க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளால் ஏற முடியாது. ரெண்டாவது பாயிண்ட்டு ப்ராஃபிட் புக்கிங். ஏன்னா கடந்த வாரம் எல்லாம் மார்க்கெட் நல்ல ஒரு ரேஞ்சில் இருந்தது. ஸோ அங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மூணாவது வந்து பேங்க் நிஃப்டி வந்து வீக்காக இருந்தது, பேங்க் செக்டர் வீக்னஸாக இருந்தது. ஸோ இது நிஃப்டி 50 பெரிய லெவலில் மேலே ஏற விடவே இல்லை. போன தூரம் 24,600 அவ்வளோதான். இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி ப்ளஸும் இல்லை மைனஸும் இல்லை. ஆனால் இன்ட்ராடே ஃபுல்லாக மைனஸில் இருந்தான். கடைசியில் வந்து ஒரு பாயிண்ட்டு ப்ளஸும் இல்லை, ஒரு பாயிண்ட் மைனஸும் இல்லை, ஜீரோவில் வந்து முடிஞ்சிருக்கு. ஐசிசி பேங்க் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு, எஸ்பிஐ பேங்க் பெருசாக விழுந்திருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட்டு ஏற விடாமல் தடுத்தது. இது எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருந்ததுனால நிஃப்டி 50ஆல் ஏற முடியல. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் அவங்க பையிங்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பையிங்கில் இருந்தாலும் பெரிய லெவலில் இருக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இந்த 4 விஷயங்கள் தான் இன்றைக்கி மார்க்கெட்டை ஏறவும் விடலை, இறங்கவும் விடலை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத வேர்ல்டு மார்க்கெட்லாம் செக் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் வந்து ஒரு 5 ட்ரேட் பண்ணேன். 5 ட்ரேடில் 5மே இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. இன்றைக்கி தாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் 5 ட்ரேடுமே சக்ஸஸ். ஒரு 4,800 ப்ராஃபிட் பண்ணேன் இன்றைக்கி. அதில் எப்படியும் ஒரு 1,000 ப்ரோக்கரேஜ் போயிடும். ஏன்னா எடுத்தது எல்லாமே டீப் இந்த மணியாக எடுத்துட்டேன். எப்படியும் ஒரு 3,600 கிட்ட வரும். ஸோ இன்றைக்கி நல்ல ப்ராஃபிட்டபுளான டே ஃபஸ்ட்டு நாள் எனக்கு. ஏன்னா எடுத்த 5மே வந்து சக்ஸஸ் கொடுத்தது. எல்லாமே 6-7 பாயிண்ட்டு தான், 3 லாட்டு போதும் எனக்கு. இந்த லெவல் வந்தாவே எனக்கு இதை வருது பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு 3,000, ஒரு நாளைக்கு 2,000. இது யார் கொடுப்பா? எனக்கு இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதனால் இதே ஸ்ட்ராட்டஜியை நான் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்குது நான் சொல்கிறது இந்த ஒரு ரீசன் தான். ஓகேங்களா? நான் வந்து ஸ்மால் ஸ்கேல்பர், என்னை விட பெரிய பிக் டைப் ஸ்கேல்பர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் பெரிய பெரிய அமௌண்ட் சம்பாதிப்பாங்க. லாஸ் பண்ணாலும் பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகும். எந்த டிஃபால்ட்டாக இதே லெவல் தான் இருக்கும். எனக்கு இது போதும். 20 நாள் ட்ரேட் ஆகுதுன்னா அதில் வந்து ஒரு நாள் லாஸ் ஆகுது, 2 நாள் லாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா கூட வாரத்தில் 8 நாள் லாஸ் ஆனால் கூட மீதி 12 நாள் நான் ப்ராஃபிட்டில் வரேன். அப்படி மந்த்லி வைஸ் பார்க்கும்போதும் என்னால் ப்ராஃபிட்டில் தான் வர முடியுது. ஸோ எனக்கு இதுவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதனால் நான் இதே பிரின்சிபலையே, இதே செட்டப்பையே கண்டினியூஸாக பண்ணுறேன். அதனால தான் என்னுடைய லாஸஸ் எல்லாம் ரெக்கவரி பண்ண முடியுது. இதை தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது. ஸோ மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றது வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். அதுதான்.
இன்றைக்கி ப்ராஃபிட்டபிள் டே தான் முடிஞ்சுது. இன்றைக்கி நிஃப்டி 50ல் தான் எல்லா ட்ரேடுமே பண்ணோம். சென்செக்ஸில் எந்த ட்ரேடும் பண்ணலை. சென்செக்ஸில் ஒரே ரேஞ்ச் பவுண்டு தான். இன்றைக்கி இதுதான் ஓப்பன் ஆனது. அவன் போன ஹை 78,700, வந்த லோ நம்ம சப்போர்ட் எடுத்தான் 78,300. அவ்வளோதான். அந்த 300 பாயிண்ட்டுக்குள்ளேயே 250 பாயிண்ட்டுக்குள்ளேயே 350 பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட்டு அந்த ஃபஸ்ட்டு அந்த சப்போர்ட்டை தொட்டுட்டு ஏறினா பார்த்தீங்களா, அதுதான் ஏற்றம். அதுக்கப்புறம் சைட்வேல போயிடுச்சு சென்செக்ஸ். ஸோ அதனால் அதில் எதுவும் கொடுக்கல. ஏன்னா என் ரெசிஸ்டண்ட்டும் எங்கேயோ இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் அந்த ரேஞ்சுக்கே போகல, அதனால் கொடுக்கல. நிஃப்டி 50ல் மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் ட்ரேட் பண்ணோம். அதுவும் ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சுது. என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பும் ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சுது. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கான மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ டவ் 30, S&P, நாஸ்டாக்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நடக்கிற FTSE 17 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகுது. CSE 40 14 பாயிண்ட்டு, DAX 90 பாயிண்ட்டு ப்ளஸில் இருக்குது. நிக்கி எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். 1363, ஆங்ஸங் 270 பாயிண்ட்டு, ஷாங்காய் 26, NSE நிஃப்டி 13, BSE சென்சஸ் 43, STA 59, 60 வைங்க. காஸ்பி 41ல் ட்ரேட் ஆகுது. US டாலர் அது லிட்டில் பிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம USD INR 95, 200 சம்திங் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி மறுபடியும் டிப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. 95, 300ன்னு ட்ரேட் ஆகுது. கோல்டு லிட்டில் பிட் கரெக்ஷன் வந்திருக்கு. சில்வர் லைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பிரண்ட் க்ரூட் ஆயில் ஸ்பாட்டு 80 கிட்ட இருக்குது. ஈவன் பிரண்ட் க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் எவ்வளோ இருக்கான்னா 84.90ல் ட்ரேட் ஆகுது. இப்போ நடக்கிற US ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிட்டா, டவ் ஃபியூச்சர்ஸ் 38 பாயிண்ட் மைனஸில் ட்ரேட் ஆகுது. மணி இப்போ 5.3. நாஸ்டாக் ஃபியூச்சர் 15 பாயிண்ட்டு. ஸோ மார்க்கெட்டில் இந்த பிரண்ட் க்ரூட் ஆயிலோட இம்பேக்ட்டு, அது இல்லாமல் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸில் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை, இன்றைக்கி ட்ரம்ப் வேறு ஏதோ சொல்லியிருக்காரு. இதெல்லாம் மார்க்கெட்டில் கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணும் US மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம். ஸோ இந்த பிரண்ட் க்ரூட் ஆயில் இந்த 85 அதிகம்தான் இந்தியாவுக்கு. இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு மறுபடியும் நாளைக்கு ஃப்ளாட் வித்து கேப் டவுன் ஓப்பனிங் தான் கிடைக்கும். இல்லை குறைஞ்சிதுன்னா ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கும். அது மாதிரி நம்ம பார்க்கும்போது இது நிஃப்டி 50 இன்னைக்கு க்ளோஸ் ஆனது 24,583ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு மைல்டாக ஃப்ளாட் வித்து கேப் அப் வருது. அப்படி அந்த மாதிரி வருதுன்னா எனக்கு தெரிஞ்சு கேப் அப் பெருசாக வராது. மைல்டாக வேணா வரலாம், அதாவது நியூட்ரலாக வரலாம். கேப் அப்பும் வரலாம், மைனஸில் ப்ளஸ்லேயும் வரலாம். அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பிரண்ட் க்ரூட் ஆயிலை வச்சு நான் சொல்கிறேன். அப்படி கேப் டவுன் வர மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு நிஃப்டி 50ல் 24,539 இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வருதுன்னா 24,490. நான் எப்போவுமே சொல்லுவேன், ரவுண்ட் நம்பரை மார்க்கெட் கண்டிப்பாக அதுக்கு கீழே தான் போகும். ஏன் போகும்னா ஸ்டாப் லாஸ் அந்த இடத்துல 25,000ல் எக்கச்சக்க பேர் வச்சுருப்பாங்க. அப்போது அதெல்லாம் ட்ரிகர் பண்ணுறதுக்கு அது 24,480 கூட வரலாம். நான் 490ல் போட்டிருக்கேன். ஸோ இதை தான் இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் ஏன் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோ போட்டிருப்பேன். இந்த இன்சிடெண்ட்டை நான் சொல்லியிருப்பேன். இந்த இன்சிடெண்ட் கூட நான் சொல்லியிருந்தேன். ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் வந்துட்டு ஸ்டாப் லாஸை ஹண்டிங் பண்ணும். ஏன்னா நான் நேற்றே சொல்லியிருந்தேன் 24,600 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. அவன் பாருங்கள் 24,618 வரையும் போயிருக்கான். நான் சொன்னது நடந்திருக்கா? அந்த ரவுண்ட் நம்பரை தொடும்போது தொட்டுட்டு இறங்க மாட்டான். அங்கேருந்து ஒரு 10-15 பாயிண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெசிஸ்டண்ட்டு கீழே முடியுதா? இதையும் நான் இன்றைக்கி ஆடியோவில் சொல்லியிருப்பேன். இதை நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு இந்நேரம் இந்த எவிடன்ஸே போதும். நான் இந்த மாதிரி எவிடன்ஸை தான் இந்த ஆடியோவில் பேசியிருந்தேன். இதை பேசியிருந்தேன். இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு மேலே போகிறத பேசியிருப்பேன். ஸோ இதுதான் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பேன். இது நம்ம நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் வந்துடுவோம். ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,530, அதுக்கும் கீழே வந்ததுன்னா 24,490, அதுக்கும் கீழே மார்க்கெட் வருதுன்னா 24,442. இந்த 3 லெவல் நாளைக்கு நிஃப்டி 50ல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நாளைக்கு நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ மார்க்கெட் கீழ் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் இங்கே தெரியப்படுத்துகிறேன்.
இல்லை ஒரு மைல்டாக ஒரு கேப் அப் ஓப்பனிங் வருது. கேப் அப்னால் பெருசாக வரப்போகிறதில்ல. ஒரு கேப் அப் பண்ணிட்டு மார்க்கெட் சடார்னு மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,618. அதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 24,660. அதையும் உடைக்குது அப்படின்னா 24,705. அது வரையும் 24,660 போதான்னு எனக்கு தெரில. பட் போட்டிருக்கேன், பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு கீழ் நோக்கி வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி தோணுது நிஃப்டி 50ல். ஏன்னா அது வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால. ஏன்னா இந்த பிரெண்ட் ஆயில் விலையும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சொல்கிறேன். நம்ம சென்செக்ஸ் வந்துடுவோம். சென்செக்ஸ் வந்தால் அது இப்போது ரியலாக க்ளோஸ் ஆனது 78,542 முடிஞ்சிருக்கு. ஒரு ஃப்ளாட்டாக ஒரு கேப் டவுன் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 78,303 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை உடைச்சிதுன்னா 78,013. அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்டு கீழே தான் இருக்குது. அங்கே தான் அதுக்கு சப்போர்ட் இருக்குது. அதையும் உடைக்குது அப்படின்னா 77,800. இந்த 3 சப்போர்ட்டு சென்செக்ஸ்க்கு நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸை ஆக்ட் ஆகும். இல்லை ஒரு ஃப்ளாட் வித்து கேப் அப் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக 78,784. இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை உடைக்குது அப்படின்னா 78,963. அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா 79,190. இந்த 3 லெவல்ஸ் நாளைக்கு சென்செக்ஸில் இன்ட்ராடே லெவல்ஸ் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போது இந்தியா விக்ஸ் எவ்வளோவில் ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா 12.25. இன்னும் அந்த 12லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓவரால் இண்டெக்ஸஸை பார்த்தா இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் பேங்க் எக்ஸும் மட்டும்தான் இறங்கியிருக்கு. மற்ற எல்லா இண்டெக்ஸஸும் சிங்கிள் டிஜிட்டில், சிலது டபுள் டிஜிட்டில் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. பெரிய லெவலெல்லாம் பாசிட்டிவில் முடியல. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் இதே ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும் அப்படின்றத இந்தியா விக்ஸ் காட்டுது. 12.29 தான் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர். இந்த ரெட் லைன், இந்த ப்ளூ லைன், இந்த க்ரீன் லைன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இதை நம்பி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணி உங்கள் வேல்யூபிள் மணியை இழந்துடாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது ஒரு டிஸ்க்ளைமர். நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். உங்கள்கிட்ட நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்து, நல்ல செட்டப் இருந்து, மார்க்கெட் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய அந்த டெப்த்து, மார்க்கெட்டோட கண்டிஷனை தெரிஞ்சிருந்தால் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் தைரியமாக ட்ரேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, ஒரு ஐடிஎம்ஐ சூஸ் பண்ணுறது தி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி நான் ப்ராஃபிட்டபுளாக முடிச்சிட்டேன். நீங்களும் ப்ராஃபிட்டபுளாக தான் முடிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். யாரெல்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்களோ யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.